என்ன சரோஜா? ஏக்கா துணி எடுத்துட்டு வந்தோம்ல, தைக்க கொடுக்கணும்லக்கா? ஆமா சரோஜா, தைக்க கொடுக்கணும். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். ஆமாக்கா, நம்ம ஊருக்குள்ள டெய்லர் கடை இல்லல்ல, எப்பவுமே பக்கத்து ஊர்ல தான் போய் தைக்க கொடுத்துட்டு வருவோம். சரோஜா, இப்ப நம்ம வெளியூருக்குலாம் போக வேண்டியது இல்லை, நம்ம ஊருக்குள்ளே டெய்லர் கடை இருக்கு. அப்படியாக்கா? இங்கேயே டெய்லர் கடை இருக்கும், அப்போ போயிட்டு வந்துருவோம் வாங்கக்கா. இங்க கொடுத்தா கொஞ்சம் ஈஸியா தைக்க கொடுத்துடலாம், பாத்துக்கிடுங்க. ஆமாமா, திருவிழாக்கு நிறைய பேர் துணி கொடுப்பாவ பத்தியா? தச்சு தரதுக்கு நாளாக்கிற கூடாது, சீக்கிரமா கொண்டு போய் கொடுங்கம்மா. நம்ம இதுக்கு திருவிழாக்குன்னு சொன்னா எனக்கு உடனே வேணும்னு சொல்லி கேப்போம். சரி சரோஜா. என்னக்கா என்ன பேசிட்டு இருக்கே? எங்க போறிய? குழந்தை துணி எடுத்துருக்கோம்ல, தைக்க கொடுக்க போமா? ஆமாக்கா, தைக்கணும் பாத்துக்கிடுங்க. ஆமாம், எனக்கும் துணி தைக்க வேண்டி இருக்கிறது. எனக்கும் துணி தைக்கணும். அப்படியா? எல்லாருக்கும் துணி தைக்க வேண்டி இருக்கும். சரி, அப்படின்னா ஒரு பையில எடுத்து போடுங்க, போய் கொடுத்துட்டு வந்துருவோம். சரிக்கா, நான் போய் பைய எடுத்து என் துணி எடுக்க, நீங்களும் கொண்டு வாங்க. சரி குழந்தை. சரோஜா, மண்டகசாயம் 2 பேரும் எடுத்துட்டு வாங்க போங்க. சரிக்கா. டெய்லர் மேடம். என்ன காஜா? ஊருக்குள்ள திருவிழா ஆரம்பிக்க போது ஒருத்தர் கூட துணி தைக்கிறதுக்கு கொடுக்கவே இல்ல. அதான் பழைய துணியெல்லாம் கிடக்கதானே செய்யுது, அதை எடுத்து தைப்போ. இங்க பாரு காஜா, நம்மளுக்குலாம் துணி வரலன்னு யார்கிட்டயும் காமிச்சிக்கவே கூடாது. எப்பவுமே நம்ம பிஸியா இருக்க மாதிரியே காட்டிக்கணும். யார் வந்து துணி தைக்கிறதுக்கு வந்தாலும் 1 வாரம் ஆகும், 2 வாரம் ஆகணும், அப்படிதான் சொல்லணும். ஓகே மேடம். மேடம், அங்க பாருங்க, கும்பலா நம்ம கடையை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. சரி சரி, பிஸியா இருக்க மாதிரி காட்டிக்க. நானும் பிஸியா இருக்க மாதிரியே காட்டிக்கிறேன். ஓகே மேடம். டெய்லர் மாதிரி இல்லையே, ஒரே மாடல் மாதிரில உட்காந்துருக்காவே. ஆளை பார்த்தாலே தெரியுது, நல்லா தான் துணி தைக்கும் போல்க. ஏம்மா பாப்பா, அமைதி அமைதி அமைதி. எங்க மேடம் பிஸியா துணி தைச்சிட்டு இருக்காங்க, எதுவானாலும் என்கிட்ட சொல்லுங்க. அப்படியே மேடம் பேச மாட்டாங்களோ? சொத்த நேரம் தைக்கிறத நிறுத்திட்டு என்கிட்ட கொஞ்சம் பேசினா நல்லா இருக்குமே. ஏம்மா டெய்லரு டெய்லரு, அவங்கள வெறுமனே டெய்லர்னு கூப்பிடக்கூடாது, டெய்லர் மேடம்னு கூப்பிடுங்க. ஏன்னா வெளியூர்ல போய் டெய்லரிங் படிச்சுட்டு வந்திருக்காங்க எங்க மேடம். அப்படியா? வெளியூர்ல எல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்காங்களோ? அப்ப சூப்பரா தான் தைப்பாவன்னு நினைக்கேன். எம்மாடி டெய்லர் பொண்ணு மேடம். வாட், உங்களுக்கு என்ன வேணும்? எதுவா இருந்தாலும் இந்த காஜா பையன்ட்ட கொடுத்துட்டு போக வேண்டியதானே? எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, நான் சும்மா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. காஜா பையன்ட்ட கொடுத்துட்டு என்னென்ன மாதிரி தைக்கணும்னு சொல்லிட்டு போங்க. ஏம்மா டெய்லர் மேடம் பொண்ணு, அதான் ஆம்பளை பையன்ட்ட போய் என்னத்தை சொல்ல? உன்கிட்ட என்ன தெளிவா சொல்லலாம், நீ கேட்டுக்கியா? நோ நோ, ஐ எம் வெரி பிஸி. நீங்க எதா இருந்தாலும் காஜா பையன்ட்டே சொல்லுங்க. என்ன சொல்லியா? காஜா பையனை அவரை பார்த்தா ஆள் மாதிரில இருக்கு. இவளுக்கு அப்போ அவனை விட வயசு அதிகமா இருக்கும் போல்க. முக்கா கிளவியா தான், முடியெல்லாம் வெளுத்து போய் கிடக்கு. ஆரக்கவனை போட்டு கோணி கோணி பேசிட்டு ஏமாத்திட்டுல தெரியா? இங்க பாருங்க டெய்லர் பொண்ணு மேடம், நீங்களே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியா போவோம், பாத்துக்கிடுங்க. இல்லைன்னா இந்த காஜா பையன் ஒழுங்கா உங்ககிட்ட சொன்னானோ சொல்லலையோ, நீ ஒரே மனசுக்குள்ள அடிச்சுட்டே கிடக்கும். இட்ஸ் ஓகே, என்னோட பிஸி டைம்ல நான் கேட்குறேன், என்னன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு பிளவுஸ் தைக்க வேண்டியிருக்கு, பாத்துக்கிடுங்க. அதை கொஞ்சம் இப்போ உள்ள மாடலா தச்சு தந்தியெல்லாம் நல்லா இருக்கும். மாடலா தானே வேணும் உங்களுக்கு? எல்லாருக்கும் நான் மாடலாவே தச்சு தரேன். ஆமா, அளவு பிளவுஸ் வச்சிருக்கீங்களா? அது வந்து அளவு பிளவுஸ் எல்லாம் எடுத்துட்டு வரல பூ, கொஞ்சம் அளவு எடுத்துக்கிட்டு நல்லா தச்சு தந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மேடம், கொஞ்சம் கிட்ட வாங்க, நான் உங்க அளவு எடுத்துக்கிறேன். சரி டெய்லர் பொண்ணு மேடம், எடுத்துக்கிடுங்க. மேடம், நீங்க ரொம்ப குள்ளமா இருக்கீங்க, நீங்க இந்த ஸ்டூல் மேல கொஞ்சம் ஏறி நில்லுங்க மேடம். சரி சரி நிக்கே. இங்க பாரு காஜா, நான் சொல்ற அளவுலாம் கரெக்டா நோட் பண்ணிக்கோ. 24, 24, 32, 32, 44, 44. மேடம் கை நீட்டுங்க மேடம். இப்படியே டெய்லர் பொண்ணு மேடம். எஸ். 15, 15. சீ, இந்த பேரியர் பையன் இருக்கு இப்படி பின்னால கிடந்து கத்திட்டு கிடக்கா. என் அளவு ஏழெல்லாம் விட்டுக்கிட்டு தெரியா? இந்த ஊர் ஜனம் மொத்தத்துக்கு தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு என் அளவு. மேடம் திரும்புங்க. பின்னாடி அளவு இருப்பீங்களோ? கொஞ்சம் கழுத்தளவையும் இறக்கி இடுப்பளவையும் இறக்கிருங்க மேடம். ஓகே மேடம், கரெக்டா இறக்கிறேன். 36, 36. ஷோ, யாரும் விட்டுக்கிட்டுல இருக்கா இவன். ஏல காஜா, என்ன சொல்லுங்க? ஏல இப்படி கத்தி ஊரெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு எதுக்கு? அந்த டைலர் சொல்லியதை மெதுவா ஒன்னால எழுத முடியாது. என் காதுல கேட்டாதான் என் மனசுல நிக்கும், அப்பந்தான் உங்களுக்கு கரெக்டா துணி தைக்க முடியும். சே, இது ஒரு பெரிய வியாதியால இருக்கும் உனக்கு. டெய்லர் பொண்ணு மேடம், அளவு எடுத்துட்டீங்களா? என்ன எடுக்கணுமா? எடுத்தாச்சு, அடுத்த ஆள் வாங்க. நீங்க கீழே இறங்கி போங்க.
சரி நான் இறங்கிறியே. ஆனா எனக்கு துணியை கொஞ்சம் நல்லா தச்சிருமா. ஏன் சொல்லி நான் திருவிழாக்கு போடிய துணி பார்த்துக்க. எனக்கு கொஞ்சம் முன்னக்கூட்டியே தந்துரு. ஓ நோ, நான் 10 டேஸ் ரொம்ப பிஸி மேடம். 10 டேஸ் ஒர்க் ஹெவியாக இருக்கு. ஏற்கனவே நிறைய பேர் இந்த ஊரில் பாதி பேர் என்கிட்ட தான் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு 10 டேஸ் வெயிட் பண்ணுங்க, அப்போ தான் உங்கள் ட்ரெஸ் தர முடியும். ஊரில் பாதி பேர் கிழிஞ்ச துணியெல்லாம் இங்கே தான் வந்து தந்திருக்காங்க. என்னது கிழிஞ்ச துணியா? உங்க கடையில அப்படின்னா பழைய துணி தான் தைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லை, துணி தைக்கிறதுக்கு கடையில் துணியை கிழிச்சு வாங்கிட்டு வருவாங்கல்ல, அதை தான் சொன்னேன். அத சொன்னீங்களா? சரி சரி சரி. எவ்வளவு பிஸியா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் தச்சு தந்துங்க மேடம். 10 டேஸ் ஆகும் மேடம். உடனேலாம் எங்களால் தர முடியாது. நான் எப்பவுமே வெரி பிஸி. டெய்லர் மேடம் பொண்ணு, இந்த ஊர்ல திருவிழா வருதுல, 10 நாளையில திருவிழாவே முடிஞ்சு போயிடும். அதுக்கு பிறவே சட்டை வாங்கினா என்ன வாங்காட்டி என்ன, எங்களுக்கு உடனே வேணும். நாளைக்கே தந்தாலும் சந்தோஷம்தான். முடியாதுன்னா இப்பவே சொல்லிருந்தா வேற கடையில கொண்டு போய் கொடுத்துட்டு போறேன். வேண்டாம் மேடம், நீங்கள் இவ்வளோ ரிக்வெஸ்ட்டே கேட்டதுனால நான் நாளைக்கே தரதுக்கு முயற்சி பண்ணுறேன். இரவும் பகலும் தூங்காமல் இருந்ததா உங்கள் ட்ரெஸ்ஸை தைக்க வேண்டியிருக்கு. அதனால சார்ஜ் கொஞ்சம் அதிகமாகும். பரவாயில்ல பரவாயில்ல, பிசி டெய்லர் நீங்க. எனக்காக ராத்திரி பகல கண்ணு விழிச்சு தைக்கும் போது நான் தரதுக்கு என்ன கஷ்டமாப்பட போய் தருவேன். ஓகே மேடம், கீழே இறங்கிக்கோங்க. அடுத்த ஆள் வாங்க, அளவு எடுக்கணும். அளவு பிளவுஸ் இல்லாதவங்க மட்டும் வாங்க. அடுத்து எனக்கு தான் அளவு எடுக்கணும். ஓகே மேடம், மேலே ஏறுங்க. எனக்கு பாவாடை தாவணி தான் தைக்கணும். பாவாடைக்கு அளவு எடுத்துக்கிடுங்க, சட்டைக்கு அளவு எடுத்துக்கிடுங்க. பாவாடையில நல்ல சுருக்கு வச்சு அழகா தச்சுதாங்க. ஜீன்ஸ் படத்துல ஐஸ்வர்யா ராய் போட்டிருப்பாவுல தாவணி பாவாடை, எனக்கு அந்த மாதிரி தான் தைக்கணும். ஏய் கொண்டகாரி, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஐஸ்வர்யா ராய் போட்டது இப்போ வந்து கேட்டுட்டு கிடக்க நீ? ஏன் இப்போ யாருமே தாவணி பாவாடை கட்டினதே இல்லையோ? இல்ல, அவிய கட்டினது ரொம்ப அழகா இருக்கும், அதனால தான் சொன்னேன். அது அவியலுக்கு அழகா தான் இருக்கும். கொண்டகாரி, உனக்கு எப்படி இருக்கும்? நல்ல சோள கட்டு பொம்மைக்கு ட்ரெஸ் தச்சு போட்ட மாதிரி இருக்கும். எனக்கும் அழகா தான் இருக்கும். நீங்க ரொம்ப பியாசாதங்க. ஏன் உனக்கு அதே மாதிரி தான் தச்சு தொலைக்கணுமா? அதெல்லாம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இவிய இப்போ மாடர்ன் டைலர். இப்போ உள்ள மாதிரி ஏதாவது சொல்லு. அப்போ இந்த நயன்தாரா ஒரு படத்துல பாவாடை தாவணி போட்டிருப்பாவல்ல, எனக்கு அந்த மாதிரி தைங்க. வந்துட்டா. இந்த மூஞ்சிக்கு வெவ்வேன்னு தைக்கணுமா? அந்த நயன்தாரா எப்படி இருக்காவோ அவளுக்கு அப்படி தச்சிருக்கு. நீ எப்படி இருக்க டெங்கு கொசு? இங்க பாருமா டெய்லர் மேடம் பொண்ணு, இதுக்கெல்லாம் கொசுக்கு தைக்கிற மாதிரி தைங்க. முடிஞ்சா அந்த மண்டையை வெளியே காட்டாம மூடி விடுங்க. அது என்ன ரொம்ப நாளா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த கொசை எட்டி பார்த்தாலே அந்த கொண்டா தான் தெரியுது. இவிய ரொம்ப தான் பியாசுவாவே. இந்த வயசான காலத்துல இவியருக்கு மட்டும் பிளவுஸ் டிசைனா தச்சிட்டாவே. எனக்கு மட்டும் கொசு மாதிரி தைக்கணுமா? ஏய் டெங்கு, இதுக்கு மேல வாயினால ஏதாவது பரப்புரை பண்ணேன்னு வெச்சுக்க, மருந்து அடிச்சு போய் பாத்துக்க. ஆவிய கடக்காவே, நீங்க நயன்தாராவுக்கு மாதிரி தச்சு தர அளவெடுங்க. இல்லனா கீர்த்தி சுரேஷ் மாதிரி தாவணி தைங்க. கொசுக்கெல்லாம் தாவணி தைக்க முடியாது, செய்யதான் முடியும். இதுக்கு மேல அந்த நடிகையை பத்தி பேசி வர நீ வாய்க்கிலே கொசு மருந்து அடிச்சு போய் பாத்துக்க. தாவணி பாவடிக்கு அளவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி தோல. அவியல மாதிரி தைக்கணும் இவியல மாதிரி தைக்கணும் வசனம் பேசிக்கிட்டு இருக்க வசனம். ஒரு டெங்கு கொசுலாம் இவ்வளவு வார்த்தை பேசக்கூடாது. இங்க பாருமா டெங்கு கொசு, டெய்லருக்குள்ள உறவு முறையெல்லாம் வரக்கூடாது. நீ டெய்லர் மேடம்னு கூப்பிடு. என் பேர் ஒண்ணு டெங்கு கொசுலாம் கிடையாது. எனக்கு எங்க அம்மா அழகான பேர் வச்சிருக்கா, கொண்ட கசாயம்னு. அந்த பேரை விட இந்த பேர் தான் உனக்கு பொருத்தமா இருக்கு. முடிந்தால் பேரை மாத்திக்கல். அப்படி சொல்லுங்க காஜா. திவ்யனாலதான் எல்லாரும் என்னைய டெங்கு கொசுன்னு கூப்பிடியாவ. இங்க பாருங்க, ஆவியதான் டோப்பமண்ட. ஆவியல வேணா அப்படி கூப்பிடுங்க, என்னையெல்லாம் அப்படி கூப்பிடாதங்க. ஏய் கொசு, அந்த காஜா வந்து கேட்டாரோ என்னைய பத்தி ஏதாவது பேசுறேன்னு வச்சுக்க, கொண்டைய அறுத்து நூலுக்கு பதிலா வச்சு தைச்சு விடுவேன். என் கொண்ட மேலே ஒரு கண்ணு வச்சிட்டு தான் இவிய தெரியாத. டோபமின் மகளை அளவு கொடுக்க விடுங்கள். அவள் நடிகை போல ட்ரெஸ் அணிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள்.
கொடுப்பேன். 34 24 34 34 24 34 22 12 16 22 12 16. ஓகே, அளவுலாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் யாருக்கு அளவு எடுக்கணுமோ மேலே ஏறி நில்லுங்க. அடுத்து எனக்கு தான் அளவு எடுக்க வேண்டும். இங்க பார் வாகிலிஜா, வாயை மூடிட்டு நில்லு. வாய்க்கு சேர்த்து அளவெடுத்துற போறாவே. டோபமைன் டெய்லருக்கு எல்லாம் தெரியும். டெய்லர் மேடம், நீங்கள் எனக்கு அளவிடுங்கள். இந்த டோபமைன் பேசுவதை காதில் போட்டுக் கொள்ளாதீர்கள். 45 38 45 38. சீ, கூவி கூவி ஏழல முடியாத காஜா. மேடம் திரும்புங்க. 42 29 42 29. ஓகே மேடம், உங்களுக்கு அளவு எடுத்தாச்சு. எனக்கு பின் கழுத்தில் வட்ட வடிவம் போல் இருக்க வேண்டும். நன்றாக இறக்கி வைத்து விடுங்கள். ஒரு தாம்பல தட்டு போல் முதுகு தெரிய வேண்டும். ஆமா, அவன் மோவ கொண்டக்காரியே அதுலதான் ஜோர் தும்பன்மை. சும்மா இருங்கள் டோபமைனை, நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். பின்னாடி கயிறு போட வேண்டும். ஆமா, கயிறு போட்டு வைங்க, அப்பதான் கெட்டி போட்ட ஒரு கரையில கிடப்பா. டோபமைனை பிளவுஸில் கயிறு வைக்க வேண்டும் என்று கூறினேன். அப்படின்னா கொக்கில கட்டண்டாமா? ஐயோ, உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. நீங்கள் பழைய பஞ்சாகம். டெய்லர் மேடம்க்கு எல்லாம் தெரியும், எல்லாம் புரியும். அவங்க பார்த்துப்பாங்க டோபமைனை. நீங்கள் சிறிது நேரம் அமைதியாக நில்லுங்கள். ஆமா, ஆத்தாளுக்கு மவுளுக்கான உண்மை சொல்லியெல்லாம் ஒன்றும் பிடிக்காது. பிறகு கையில் நன்றாக டிசைன் போட வேண்டும். ஆமா, நல்ல கலர் கலரா கோலமாவு வாங்கி தூவி விட்டு போட்டு விடுங்க டிசைனு. ஐயோ டோபமைனை, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கள். நான் அழகாக சொன்னால் தானே எனக்கு அழகாக தைப்பார்கள். இந்த திருவிழாவில் உங்களை விட நான் தான் அழகாக தெரிய வேண்டும். ஆமா, என்னை விட நீ ரொம்ப அழகுதான். என்னை விட இந்த ஊர்ல உலகத்துல யாரும் அழகா இருக்க முடியாது. கனவு கண்டுக்கிடுங்க. ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரியே தச்சிடுறேன். வேற யாரும் அளவு கொடுக்கணுமோ கொடுங்க. இங்க பாருங்க டெய்லருக்கா, எனக்கு அளவு பிளவுஸ் இருக்குது. மேடம்னு கூப்பிடுங்க. என்னோட படிப்பு என்ன, அந்தஸ்து என்ன? இந்த மாதிரி அக்கா சொக்கான்லாம் கூப்பிட்டா பிடிக்காது. அத காஜா பையன் சொன்னால. சரிங்க டெய்லர் மேடம், எனக்கு அந்த அளவு பிளவுஸ்ல என்ன மாதிரி இருக்கோ அப்படியே தைச்சிருங்க. எதுவுமே மாத்தி தைக்கவே வேண்டாம். ஓகே. இங்க பாருங்க மேடம், திரும்ப திரும்ப சொல்றேன், அதுல இருக்க மாதிரி அப்படியே தைங்க, கொஞ்சம் கூட மாத்திராதங்க. சரியா, புரிஞ்சிச்சா? என்ன சும்மா புரியுதான்னு கேக்குறீங்க? நான் இந்த தொழில்ல எவ்வளவு வருஷமா இருக்கேன், எனக்கு எதுவுமே புரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் ஒரு டெய்லரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியா இதெல்லாம்? இந்த ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க, என்னோட ஸ்டிச்சிங் எப்படி இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டியா தச்சு கொடுப்பேன். இத்தனை தடவை மேடம் சொல்லுங்கன்னு சொல்லியும் நீங்க வந்து அக்கான்னு சொல்றீங்க. நீங்கெல்லாம் வந்து எனக்கே சொல்லி தரீங்களா? இப்ப நான் என்னத்த சொல்லிட்டேன், நான் இருக்கிற மாதிரி தைங்கன்னு சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான். அதான் உங்களுக்கு ஞாபகம் வரணுமேங்கக்காக சொன்னேன். எனக்கு எல்லாம் தெரியும். அதை தந்துட்டீங்களா, போயிட்டே இருங்க. உங்க துணி சூப்பரா தச்சு வரும். சரி, சரியா தச்சா சரி. திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டே நிக்காதீங்க. எனக்கு துணி ஒழுங்கா தைக்க தெரியும். எப்படி சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து யாருக்கு அளவு எடுக்கணும் அவங்க வாங்க. நம்ம பாப்பா, இதுல 2 பிளவுஸ் இருக்கு, எனக்கு ஒண்ணு, எங்க அம்மைக்கு ஒண்ணு. மேடம்னு சொல்லுங்க. என்ன பாப்பா, என்ன கும்பல் நீங்களா? ஒரு டைம் சொன்னா உங்களுக்குலாம் புரியாதா? ஆமாம், எங்க மேடம் தான் கூப்பிடணும். சரிம்மா மேடம், இதுல 2 பிளவுஸ் இருக்கு, எனக்கு ஒண்ணு, எங்க அம்மைக்கு ஒண்ணு. அழகா தச்சிருங்க. அளவு பிளவுஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தச்சிருங்க போதும். கொஞ்சம் கூட கூட்டியோ குறைச்சியோ வைக்கக்கூடாது. ஓகே வச்சுட்டு போங்க. நான் எவ்வளோ வந்திருக்குன்னு தச்சு முடிச்சுட்டு சொல்கிறேன். இப்போ எனக்கு டைமே இல்லை, நான் வெரி பிஸி. சீக்கிரம் கிளம்புங்க, நான் அடுத்த துணி தைக்கணும். சரிம்மா, எல்லா துணியும் நாளைக்கே தந்துரு, நாளைக்கு வருவோம். ஓகே நாளைக்கு வாங்க.